வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம கப் நூடுல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். இதில் வந்து அப்படியே ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாப்பிடலாம். இதில் வந்து 3 ஃப்ளேவர் இருக்கு. டிசைனில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி மேச்சோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மஸ்தார் மசாலா, இன்னொன்று வந்து இட்டாலியானோ. இந்த 3 ஃப்ளேவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குதுன்றது வந்து பார்ப்போம் வாங்க. எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம் ஐயோ. ஸோ தண்ணி ஹீட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது வந்து நம்ம ஹாட் வாட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணணும். கவர் இருக்கு இல்லைங்க, இது வந்து ஃபுல்லாக பிரிச்சிடாதீங்க. ஏன்னா வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி விட்டால் தான் வந்து அந்த தம்லேயே கொஞ்சம் வந்து வேகும். ஸோ தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிப்போம். ஓகேங்க, இது 3மே வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 நிமிஷம் இது வந்து அப்படியே விடணுங்க. உங்களுக்கு வந்து இது பிரிச்சது வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா மேலே நம்ம எதுனா வெயிட் கூட வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த தட்டை வச்சுக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 3 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். 3 minutes later. ஸோ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெஜ்ஜி மன்ச்சோ இது வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து வந்து இட்டாலியானோ இவரையும் மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது மஸ்தார் மசாலா இவரையும் மிக்ஸ் பண்ணிப்போம். 3 பேரையும் மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு இதே போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து எனக்கு இன்னும் பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும் மிக்ஸ் பண்ணிப்போம். 3 minutes later. ஸோ இதுக்கு வந்து 3 நிமிஷமே சுட தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டா போதும். இருந்தாலும் எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விடலான்ட்டு விட்டேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. டோட்டலாக வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வெஜ்ஜி மேச்சோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ நிறைய இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்பைசி வெஜ்ஜின்னு போட்டிருக்காங்க, காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பைசி இல்லை. அடுத்தது வந்து மஸ்தார் மசாலா பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்தார் மசாலானா என்ன, கார்ன் போட்டிருக்காங்க, க்ரீன் பீஸ் போட்டிருக்காங்க. என்ன மசாலா இருக்குது ஒன்றும் புரியலையே. மஸ்தி மசாலா இந்தியன் ஃப்ளேவர் பார்ப்போம். இது வந்து அந்த கார்னோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. அந்த ஒரு ஸ்வீட்னஸ் தெரியுது. இதில் கொஞ்சம் அந்த ஸ்பைசினஸ்ஸு, இதில் வந்து ஸ்வீட்னஸ்ஸு. அடுத்து இட்டாலியானோ இந்தியன் ஃப்ளேவர் தான் பார்த்துட்டோம். இட்டாலியன் ஃப்ளேவர் பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கலந்துருக்காங்க. ஆனா வந்து அந்த பீட்சா வாங்கினோம்னா அதுல வந்து அந்த மேல அந்த டாப்பிங்க்கு வந்து ஒன்று கொடுப்பாங்க, ஆலிவ். இந்த ஆலிவ் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ஆலிவ் அண்ட் ஆரிகன். ஓகேங்க, என்ன கேட்டிங்கன்னா இது வந்து அடிக்கடி சாப்பிட வேணாம். எங்கேயாவது வெளியே போறீங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்துன்னு போறீங்க, இல்லை வந்து லாங் ட்ராவல் போறீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் பசி ஆற்றிக்கிறதுக்கு இது ஓகே. இது எல்லாமே ஒரு ஒரு ஃப்ளேவரைஸ் ஓகே. மற்றபடி எல்லாமே வந்து நூடுல்ஸ் தான். 3மே நல்லா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.